குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதன் அறிக்கை: வடக்கு உள் கர்நாடகாவிலிருந்து குமரிக்கடல் பகுதி வரை 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக 29ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இடி மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதியை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாமக்கல், ஈரோடு, சேலம், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூலை 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 3 மற்றும் 4ஆம் தேதிகளை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். இந்த 2 நாளும் திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இடி மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.